நம்ம கேட்டதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட் அம்புட்டுமே தப்பு, இது குழப்பம் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யல, அசவுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் நான் கேட்கல. இது தப்பு என்று காரண காரியத்துறை விலைக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அப்படி வாதம் பண்ற நீங்க ஒரு வாதம் கூட எடுத்து வைக்கல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அல்லாஹ் நாடுனது வரைக்கும் கண்டுபிடிக்கிறாரு கசாலி. அல்லாஹ் எதை நாடுகிறான் என்றால் தங்க வெள்ளியை தான் இந்த இடத்துல நாடுகிறான் அப்படிங்கிறாரு. அப்ப சிலைகள்ங்கிறது தங்க வெள்ளியை நாடுறாங்கிறது அது அர்த்தமா, இப்படி சொல்லலாமா, குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரண் இல்லையாங்கிறத கேட்டோம். அதுக்கு சரியான பதில் கிடையாது. அதே மாதிரி சாவிங்கிற நூலில் வந்து மதுஹபை பின்பற்றாட்டி அவன் வந்து வழிகேடு சொன்னதோடு மட்டும் இல்லாம சஹாபாக்கள் சொல்லையும் பின்பற்றக்கூடாது, குர்ஆனையும் பின்பற்றக்கூடாது, ஆயத்தையும் பின்பற்றக்கூடாது, சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றக்கூடாது, மதுஹபை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்வது எவ்வளவு அப்பட்டமான ஒரு குர்ஆனுக்கு எதிரான போக்கு. இதான் விளக்கமா? குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கக்கூடியவர்கள் இப்படி பேசுவார்களா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு முரண்பட்டு நினைச்சிட்டாங்க, தனக்கு தானே முரண்பட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி தலாக்குங்கிற பேர்ல அதிசய தலாக்குன்னு சொல்லி சொன்னோம். அதுல வந்து அகல தலாக்கு, நீள தலாக்கு, மண்ட தலாக்கு, அப்படி பல மாதிரி சொல்றீங்களா? இது என்ன? இது 3ல் 1 தலாக்கு, 4ல் 1 தலாக்கு, 8ல் 1 தலாக்கு, 6ல் 1 தலாக்குங்களா? இது என்னங்க கோமாளி கூத்தா இருக்கு? இப்படி இல்லாம ஒருத்தன் மட்டும் கேள்வி கேட்டா போட கிறுக்கு போயிலன்னு சொல்லிட்டு போயிருவோம். இது கேள்வி கேட்டுக்கு பதில் சொன்னாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன காட்சியை பார்த்தோம். அதுக்கடுத்து நினைச்சோம் பயங்கரமான ஒரு கணக்கு ஒன்று போட்டாங்க. அது என்னன்னு கேட்டேன், இது சொல்ல முடியல. அதாவது மதுஹபுல உள்ளதை விலைக்கு சொல்றதுக்கு இங்க உள்ளவங்க மக்கள்கிட்ட தான் கேட்கல, அவர்கிட்ட தான் கேட்கிறோம். இதை விலைக்கு சொல்லுங்க. 10 தலாக்கு, 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, 5 தவிர, 4 தவிர, 3 தவிர, 2 தவிர, 1 தவிர அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் 5. இது என்ன கணக்கு? இப்படின்னா இப்படி 5 வரும், அதை சொல்லுங்க முதல்ல. இப்படி சொல்ல மாட்டான் ஒரு கிறுக்கு பைய. ஆனா வந்து இப்படி சொன்னா கூட என்ன கணக்கு இது? அதுக்கு கேட்டோம், இது வரைக்கும் பதில் கிடையாது. அதே நேரத்தில் நீங்க நாங்க 3 ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சு விளக்கம் சொல்லுங்கிற, நாங்க அர்த்தம் செஞ்சு விளக்கம் சொல்லணும். ஆர்குமெண்ட் வைங்க, உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட்? 3 ஆயத்துக்கு அதுக்கு பதில் என்ன? நீங்க 3 ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சு நீங்க விளக்கம் சொல்லணுங்கிறாரு. விளக்கம் சொல்ற பயான் பண்றதுக்கு வந்திருக்கல, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இதுல வந்து அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க, அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமா விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, இது குர்ஆன்ல இல்ல, ஆனா ஹதீஸ்ல இல்லாமலே இமாம்கள் அற்புதமா சொல்லிவிட்டாங்க, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு 6000 ஆயத்தும் கேட்கலாம். அப்படி பார்த்தா அலிஃபு தாலிகல் கிதாபு என்ன அர்த்தம், லாரபிக்கு என்ன அர்த்தம், புதல் இப்படி கேட்டு இருக்கலாம்ல. இதெல்லாம் கேள்வியா? புதல் முத்தகீனுக்கு என்ன அர்த்தம், அல்லதீன யுமினூன பில் கைபுக்கு என்ன அர்த்தம், ஒய்கீமுன ஸலாத்துன்னு என்ன அர்த்தம், இப்படி கேட்டுட்டு இருக்கலாமா? இல்லை, இத வாதம். நீங்க எங்கள் மீது குற்றம் சுமத்தணும், கொஸ்டின் பண்ணக்கூடாது. குற்றம் சுமத்தி அதுல கொஸ்டின் பண்ணணுமே தவிர இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் மொத்தத்தை என்ன காலையில இருந்து நடந்திருக்கு. நாங்க எப்படி கேட்கிறோம்? பாயிண்டா வச்சிருக்கிறோம் ஒண்ணா. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வோட இருப்பவர்கள்னா என்னது? அபூபக்கர், இரக்கம் உள்ளவர்கள்டா உமர், கடுமையானவர்கள்டா உஸ்மான், இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு உளறி வச்சுக்கிறீங்களா? இது என்ன? இது குர்ஆனுக்கு விளக்கமா குழப்பமா அப்படின்னு கேட்டோம். மழை பொழியறதுக்கு கேட்கும் போது விஞ்ஞானத்தை மறுத்திருக்கிறாங்கன்னோம். அதுக்கு பதில் சொல்லாம இந்த கித்தாபுல மறுத்தா வேற கித்தாபுல ஆதரிச்சிருக்காங்களா? இந்த கித்தாபுல மறுத்திருக்காங்கல்ல, அதான டாபிக் குழப்பி தலைவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. வேற கித்தாபுல அப்படி இல்லைங்கிறாரு. அதுல கஷாஃபு ஜமக்ஷரி நினைஞ்சிட்டார் அந்த காலத்திலேயே. மழை எப்படி வானத்தில் இருந்து மழை பொழிவுறத விஞ்ஞானத்தை அன்னைக்கே சொல்லிட்டாரு. கடைசியில் கஷாஃப்ல அப்படி சொல்லல, அது வந்து அப்படி தவறான தகவல். அவர் அப்படின்னு சொல்லல, எஸ்ஸாமூன அரபுகள் நினைத்து கொண்டிருந்தார்கள் சொல்றாரு. அரபுகள் வந்து இங்க இருந்து தண்ணி போய் திரும்பி வருது நினைத்து கொண்டிருந்தார்கள், அதனால ரஜ்ன்னு பேர் வைத்தார்கள், திரும்பி வருதுன்னு பேர் வைத்தார்கள். அரபுகளுடைய வழக்கம்னு சொன்னாரே தவிர சயின்டிபிக்கா அவர் விளக்கம்லாம் சொல்லவும் இல்லை, சயின்டிபிக்காவும் அவர் பேசவும் இல்லை. அந்த தகவலும் பொய். ஆனால் இப்ப என்ன கேட்டோம்? இப்ப இந்த மழை பெய்யறதுக்கு இவர் சொன்ன விளக்கம் சரியா? அதான் கேள்வி. தப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து சந்திரன் முதல் வானத்தில் இருக்கு, சூரியன் 4வது வானத்தில் இருக்குது, ஒவ்வொரு கோள்களும் ஒரு வானத்தில் ஒட்டி வைத்திருக்குன்னு எழுதியிருக்கிறாங்களே, இது விஞ்ஞானமா? இதை படிச்சான்னு சொன்னா இதுதான் குர்ஆன் சொல்லுது, அடுக்கடுக்காக வானத்தை படைத்திருக்கிறோம்டா, இதான் அர்த்தம்னு சொன்னாருன்னு சொன்னா இதை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு குர்ஆனுடைய விளக்கம் கிடைக்குமா? குழப்பம் வருமா? இது என்ன புக்கு அப்படின்னு கேட்டோம். இதுக்கு என்ன செய்யல, இதுக்கு வந்து உங்க பதில் சொல்ல முடியல. இம்புட்டு கேள்வியும் கேட்டிருக்கிறோம். அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறோம், நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அதை வந்து கேள்வியா கேட்காம, உதாரணம் கலாலான்னீங்க, கலாலாங்கிற 2 ஆயத்துல வருது, அதுல நீங்க சொல்ற அர்த்தம் என்ன, அது எந்த வகையில சரி, நாங்க சொன்ன அர்த்தம் எந்த வகையில தவறு, நீங்க எப்படி இமாமுடைய விளக்கத்துல இதை பெற்றீங்க, இமாமுடைய விளக்கம் இல்லாம நாங்க என்ன தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் மக்கள்கிட்ட எடுத்து வச்சு அதை ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்தா தான் அதுக்கு என்ன செய்யும், தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி வந்துகிட்டு சாலிமுடைய சம்பவம், விவாதத்துக்குள்ள நுழைங்கிறாங்க, நுழைவோம், எடுத்து வைங்க. சாலிமுடைய சம்பவத்தை நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அதுல நாங்க என்ன சொல்றோம், நீங்க அது எப்படி தப்பு, அதை விளக்குனா தானே நாங்க கேள்வி கேட்க முடியும். சும்மா அதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க, என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா புதுசா சில வைக்க வேண்டி இருக்கிறது.
அல்லாஹ் பக்ராவுல 19வது வசனத்துல அவுக்க செய்யும் என சமாய், வானத்திலிருந்து மழை பொழிகிறது, பீகி துருமாத்துன், அதுல இருள்கள் இருக்கின்றன, வராதுன் இடி இருக்கிறது, பரக்குன் மின்னல் இருக்கிறது இப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இடினா எல்லாருக்கும் விளங்குறது. விளக்குறா எப்படி விளக்குறா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே, இதுவரைக்கும் நம்ம கேள்வியாகத்தான் வைக்கிறோம், வாதத்தை வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம வாதமாகத்தான் வச்சோம், அது தலைப்பை படிச்சுட்டு தான் சொன்னோம். உங்களுடைய நிலைப்பாட்டில் இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப நான் சில வசனங்களை சொல்றேன், இமாம்களோட உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதே போல சில ஹதீசுகள் சொல்றேன், இமாம்களுடைய உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க. அப்படின்னு தான் வெறுமனே நான் சொல்லாம அந்த ஆயத்தையும் சொல்லி காட்டுறேன், ஓதி காட்டுறேன், அந்த ஹதீஸையும் சொல்லி காட்டுறேன், அந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வருதோ அதையும் சொல்றேன். அப்ப இது எப்படி கேள்வி பதிலாகும்? உதாரணத்துக்கு பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்மணியை முத்தமிட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைக்கிறான், அக்மிஸ் ஸலாத்த தரஃபி நஹார் வ ஸுல்ஃபா மினல் லைல், நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க பகலிலும் இரவிலும் சொல்லிட்டு, இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யாத், நல்லவைகள் எல்லாம் தீயவைகளை போக்கிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தோழை கேட்கறாங்க, யாரும் சொல்லலாம் அலி ஹாதா, இது எனக்கு மட்டுமா இந்த சட்டம் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லி ஜமீஅ உம்மத்தி குல்லிஹிம், என்னுடைய சமுதாயம் அத்தனை பேருக்கும் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கேட்கிறோம், ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டு 2 ரக்காத் தொழுதுட்டா போதுமா? இந்த ஹதீஸ் இப்படிதானே அறிவிக்குது, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? யாருமே இல்லாம நாங்களாவே குர்ஆன் ஹதீஸ் புரிய முடியும் சொல்றீங்கல்ல, இந்த ஹதீஸ் அப்படிதான் புரியுங்களா, வேற எப்படி புரிஞ்சுங்க? அப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் விளங்க முடியுங்கிறீங்கல்ல, உங்ககிட்ட இது வச்சிருக்கிறோம், இது எப்படி வழங்குறீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்ல கடமையா இருக்கா இல்லையா? இது விட வேற என்ன வாதம் வைக்கணும்? சும்மா கேள்வி பதிலா கேட்கல. அதே போல பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உபாதத்து சாமித் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உணவும் கொடுத்தாங்க. பிறகு உட்கார்ந்தாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையிலே பெண் பார்த்தாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்க. பிறகு விழித்தாங்க, சிரிச்சாங்க. ஏன் சிரிக்கீங்கன்னு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியவங்க ஷஹீதாகிற விஷயத்த சொன்னோன்னே யாரும் சொல்ல, நானும் அவங்கள ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்க அவங்கள ஒரு ஆள் தான். இந்த ஹதீஸ் இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க இமாமோட உதவி இல்லாமலே ஹதீஸ் புரிய முடியுங்கிறீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போற பழக்கம் இருந்தா அங்க போய் உணவு உண்றாங்கண்டா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பேர் பார்க்கறான்னு சொன்னா யாரு? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா யாரு? மஹரமா மஹரம் இல்லையா? மஹரமா இருந்தாலும் மஹரம் இல்லை என்றாலும் இது இமாமுடைய விளக்கத்தின் மூலமா தானே புரிய முடியும், நீங்களாக புரிய முடியுமா? நீங்களா புரியறதுனால விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கறத கேட்டோம். இது வாதமா இல்லையா? இதுல கேள்வி பதிலா? இது நம்ம நேரத்தின் கருதி இவ்வளவு விளக்கமா சொல்லல, ஆனா அவங்களுக்கு புரியாது, தவிர்க்கிறதுக்கு அப்படி சொல்றது. அதே போல பாருங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, சஹலா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யார சொல்லலாம், இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. இது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோழரா இருக்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்க அவங்களுக்கு செய்யணும், அந்த மாதிரி ஒப்பந்தம் உள்ளவங்க, அதான் ஹலீஃப்ங்கிற வார்த்தை. அப்படி இருக்கிறாங்க. இப்படி வந்துட்டு போறது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முகத்திலே சில விஷயத்தை நான் பார்க்கிறேன். அதான் இந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்திஹி, அவங்களுக்கு நீங்க பால் கொடுங்கன்னாங்க. இவங்க கேட்டாங்க, எப்படி யார சொல்ல பால் கொடுப்பது? இவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்களே, ஏன்னா அந்த பால்குடி சட்டம்ங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது, இது பெரியவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி பொருந்தும் அப்படிங்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க, இப்படி எல்லாம் ஒரு சட்டத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் அப்படின்னாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு வழங்கிய ஹதீஸ்ங்கிறது வேற ஹதீஸ்கள்ல எல்லாம் இருக்கு.